இது ஓலைச்சுவடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஓலைகள் தான் இது வந்து வீரகேரளபுதூர் விகே புதூர். இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிராச்சீனமான கோவில். இது ரொம்ப ஆச்சரியமான பிரம்மாண்டமான கோவில். கிருஷ்ணனுடையதான சன்னதி. இது பெரிய பிரம்மாண்டமான சன்னதியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மண்டப பிராகாரங்கள் அதெல்லாம் பார்க்கச்சு ஒரு ஆச்சரியம். அதை விட ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, கோவில் முதல்ல மெயின்டெனன்ஸ் இல்லை, மனுஷா இல்லை, யாருமே இல்லைன்னு. பட் இங்கே வந்தப்பறம் தான் தெரிகிறது இது ஒரு பெரிய லைப்ரரியாக இருந்திருக்கு, பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கு. இதெல்லாம் ஓலைச்சுவடிகள். எத்தனை நூல்கள் யார் கண்டுபிடிச்சா, யார் எழுதினா, என்ன விஷயங்கள் எழுதப்பட்டது என்னன்னே தெரியாத இந்த நூல்கள்லாம் அப்படியே பாழாக போயிருக்கு. இதை பாருங்க, ஓலைகள் இதெல்லாம். இந்த ஓலைகளில் எவ்வளோ அபூர்வமான விஷயங்கள், நம்ம கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், சாஸ்திரங்கள், அதை பற்றி எழுதப்பட்டதான விஷயங்கள் என்ன இருக்குன்னே தெரியல. இதை அப்படி அழித்து பார்த்தா லைட்டாக அதை எழுத்துக்கள் தெரியுது. கீழே நிற்க முடியல, கீழே அப்படியே மொத்தம் கொட்டி கிடக்கிறது. இந்த ஓலைச்சுவடிலாம் காலு கீழே எறும்புகள்லாம் போகிறது. இதோ எழுத்துக்கள் தெரிகிறது. பட் இதை படிக்க கூட முடியல. இப்போ இவ்வளோ அற்புதமான ஒரு பொக்கிஷம், எவ்வளோ பெரிய பொக்கிஷம் பாருங்கள். கட்டை அப்படியே மொத்தம் அப்படியே ஒட்டிண்டு தூளாக போயிடுது. இந்த ஊரில் இதை ரசிக்கக்கூடியவர்கள், இதை பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லைன்னு தெரிகிறது. ஏதோ காரணத்தினால கொண்டு இங்கே வச்சுருக்கான். கோவில் சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு பக்கம், இது என்ன ஓலைச்சுவடினே தெரியல. பாருங்கள், தேன்கூடு மாதிரி ஆகிடுது. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தா அப்படியே கண்ணில் ரத்தம் வருது. எவ்வளோ அழகான எழுத்துக்கள் பாருங்கள். என்ன விஷயம், யார் பார்த்தா மொத்தம் தூள் தூள் தூள். நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம மண்ணோட மண்ணாக்கின்னு இருக்கோன்றதுக்கு இதை விட வேறு எக்ஸாம்பிளே காமிக்க முடியாது. அப்படியே மண்ணோட மண்ணாக்கின்னு இருக்கோம். மொத்தம் தூள் தூள் தூள். புஸ்தகத்தினுடைய அருமையே தெரியல, சாஸ்திரத்துடைய அருமை தெரியல. கட்டு கட்டு கட்டாக அப்படியே போயிருக்கு மொத்தம். இது ஃபுல்லாக அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கிறது மொத்தம். இதை விட வேறு என்ன ட்ரெஷர் இருக்க முடியும்? எல்லாம் வேஸ்ட், மொத்தம் வேஸ்ட்டு. இந்த பெருமாள் சேவிக்கச்சே, இந்த மண்டப பிராகாரங்களை பார்க்கச்சே ஏற்பட்டதான வருத்தத்தை காட்டிலும் இந்த நூலகத்தை பார்க்கச்சே ஏற்பட்டதான வருத்தம் 1க்கு 1000 பங்கு அதிகமாக இருக்குது. சொல்ல முடியல, அவ்வளோ ட்ரெஷர் மொத்தம் வேஸ்ட்டாக போயிருக்கு. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? நம்முடைய அலட்சியம்ன்றது எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். ஏன் மற்றவர்கள் நம்மளை டாமினேட் பண்ண மாட்டான்? இதான் நடக்கிறது. உங்கள் பேருங்க? உங்கள் பேர் ஜெயா. இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? இந்த கோயிலை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏன் ஊர் ஜனங்க நீங்களா டெய்லி கோயிலுக்கு வந்தால் கோயில் நல்லா தானே இருக்கும்? வந்தால் ஏன் அப்படி குப்பையை கொண்டு மாறுது? ஏன் அப்படி பழனிச்சு கிடக்குது? சரிங்க, கோயில் ஜனங்க நீங்கள், ஊர் ஜனங்க நீங்களே எடுத்துக்கு நித்தியப்படி கோயிலில் தொழுதிங்கன்னா சரியாக போகுது இல்லை? அதுதான் நான் கேட்குறேன். ஊர் ஜனங்களுக்கு கோயிலில் சாமி முன்னாடி தானே ஆசை இல்லையா? அப்புறம் என்ன வரவாண்டாமா? வந்து இந்த கோயில் எப்படி ஜில்லு ஜில்லு நீங்கள் வச்சுக்க வேண்டாமா? நாம் கும்பிட்ற சாமி நம்மளை நல்லா வச்சுக்கிற சாமியை நம்ம நல்லா வச்சுக்க வேண்டாமா? நீங்கள் ஊர் ஜனங்க அடிக்கடி வந்து இந்த கோயில் ஏதாவது ஒன்று புதுசாக ஆமா, ஏன் பராமரிக்கல? நீங்க கூடுறீங்களா? ஊர் ஜனங்களை வரவழைங்க, ஊர் ஜனங்களை வரவழைங்க. நல்லா இருப்பீங்க, ஊர் ஜனங்களை வரவழைங்க. ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, விவசாயம் செழிக்கும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கண்ணனை கைவிடாதீங்க, கண்ணன் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு பெருமாள் பிரசாதம் அன்னதானம் நடந்த ஒரு மடப்பள்ளியினுடைய இன்றைக்கி இருக்கிற நிலைமை பாருங்கள்.
அதாவது ஒரு 2-3 டேஸ் பேக் நாம் வந்து சுந்தரபாண்டியபுரம் போய் சேவித்தோம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு கோவில், எவ்வளோ அற்புதமாக மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவ்வளோ மனசு வலிக்கிற மாதிரி, மனசு வருத்தப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இது நாம் மட்டும் என்ன பண்ணிட முடியும் அதுவும் தெரியல. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு. இங்கே இந்த கிணறுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற மடப்பள்ளி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு கல் தொட்டி. இதெல்லாம் பண்ண முடியுமா இன்றைக்கி? இந்த மாதிரி ஒரு கல் தொட்டி. தம்பி எப்படி வா, குறுக்கு நினைக்க போகாத தம்பி. எவ்வளோ பெரிய கிணறு, எவ்வளோ அற்புதமான தீர்த்தம், பாறை ஊற்று. இங்கே பாருங்கள் ஓரல் பெரிய கல் தொட்டிகள், பெரிய பாறை. இங்க அமுது பாறைன்னு பேர் இருக்கலாம், பழைய அமுது பாறை. இதெல்லாம் இங்க பாத்திரங்களை வச்சு தேய்ச்சோன்னா ஜலம் அப்படி போகிறதுக்கு வழி, அலம்பி தள்ளுறது வழி. இதில் பிரசாதங்களை போட்டு கலக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பாறை. கோட்டை அடுப்பு, இதெல்லாம் கோட்டை அடுப்பு. மொத்தம் மண் மூடி கிடக்குறது, எல்லாம் பார்த்தாலே தெரியுது. எப்படி இருக்கு பிரசாதம் வெளில எடுத்துன்னு போகிறதுக்கு தனியாக, இந்த பக்கம் தனியாக ஒரு வழி, இந்த பக்கம் தனியாக, அதாவது கணத்துக்கு ஒரு வழி வச்சிருக்கா, பிரசாதம் வெளியில் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு தனி வழி வச்சிருக்கா. இந்த வழி வெளியில் வருது. அப்படியே திரும்பி போகிறது பிரசாதம். ஓ, இது உள்ள ஒரு சின்ன டக்குனு யாரும் உள்ள வராமல் இருக்கும்போது ஒரு சின்ன தடுப்பு. ஓகே, ஃபைன்.